காயம் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் அது கல் மாதிரி ஆயிடுச்சு. அடிச்சு உடைச்சாலும் உடையவே இல்லை. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அதை ஒன்றும் பண்ண முடியலன்னு நினைக்காதீங்க. உடனே ஒரு தோசைக்கல்லையோ இல்லை ஒரு தாளிக்கிற பாத்திரத்துலையோ போட்டு எதுவுமே பண்ண வேண்டாம். உள்ளே போட்டு அப்படி திருப்பி திருப்பி எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகும், இலகி கல் கட்டி ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக முறுவுற மாதிரி ஆகும். அப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காயம் வந்து கொஞ்சம் உடச்சி எடுக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் அடித்து பொடியாகவும் ஆக்கிக்கலாம். இந்த வெளியில் விற்கிற அந்த காயப்பொடிலாம் வாங்காதீங்க. வாங்குறதுல பாதி வந்து மைதா பொடி தான் சேர்க்குறாங்களாம், மனமே இருக்காது. அதுக்கு நீங்கள் ஒரேடியாக இந்த மாதிரி காயை கட்டியாக வாங்கி இந்த மாதிரி தோசைக்கல்ல போட்டு திருப்பி திருப்பி எடுத்து அதை பொடி பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆர்கானிக்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அந்த மாதிரி பொடி வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி கல் மாதிரி ஆகிட்டாலும் தூரப்படாதீங்க. இந்த மாதிரி பண்ணி அதை உடனே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.